ஆனால் என்னன்னு தெரில, நீ கோச்சிங்கன்னு வச்சுக்க அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. கோச்சிக்காத. பாஸ்ட்டை பற்றி அவங்க கேட்டாலும் நீ ஒண்டி கேட்காத. நானே சொல்கிற வரைக்கும் நீ சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு பண்ணு. இனிமே கேட்க மாட்டேன், போதுமா? ஆனா சத்யா, நீ குடிக்கிறது எனக்கு பிடிக்கல. சரி, ஏதோ மனசுக்கு கஷ்டம்னு சொல்ற, குடிச்சிருக்க. ஆனா நீ சரியா சாப்பிடுறியா? சாப்பிடாம சரக்கு மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆக்குறது? நீ தான் பாப்பா ப்ரெக்னெண்டாக இருக்குல்ல, இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கிற நீ. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற. வீட்டுக்கு போ. இங்கே வந்து வேலை செய்யாதுன்னு சொன்னால் நான் சொல்கிறத கேட்குறியா? நீ கேட்குறியா? ஆமா, கேட்க மாட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வா, வந்து சாப்பிடு. சாப்பாடு நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன், நீ போய் சாப்பிடு. வா, வந்து சாப்பிடு. போ. அவன் ரொம்ப நல்லவன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லக்கா. என்ன சொல்ற நீ? பர்சனலா அவன் லைஃப்ல கொஞ்சம் ட்ராஜடிஸ் நடந்திருக்குக்கா. அது என்ன ஏதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அக்கா, அவன் ரொம்ப நல்லவன். பாவம், அவன் ஒரு அப்பாவிக்கா. என்னால உறுதியா சொல்ல முடியும்க்கா. ஆனா அவன் தப்பான ஆள் கிடையாது. அவனால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுக்கா. இந்த பாரஞ்சலி, யாரையும் முழுசா நம்புற இடத்துல நாம இல்ல இப்போ. அத புரிஞ்சுக்கோ. மகேஷ் பண்ண வேலையே போதும். அக்கா, மகேஷ் எங்க, சத்யா எங்கக்கா? நீ வேணும்னு சொல்லாத. அவன் வேற. சத்யா வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல முன்னேறதுக்கான ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. இன்னைக்கு 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு சத்யாவோட உழைப்பு தான்க்கா காரணம். என் லைஃப்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலக்கா. துளசி, வந்து சாப்பிடுமா. இல்லம்மா, பசிக்கல. மணி 9 ஆச்சுமா. இனி எப்ப சாப்பிடுவ? வா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. துளசி, அம்மா இப்படி பேசுறனே நீ தப்பா எடுத்துக்காதம்மா. சொல்லுமா. நீ அந்த வீட்ல இல்லாம இங்க வந்து இருக்கிறது இல்ல. அவங்க உன்கிட்ட பேசினது, நடந்துகிட்டது எல்லாமே தப்புதான். அதை நான் நியாயப்படுத்தலம்மா. இருந்தாலும் உன் புருஷன் உன் மேல நம்பிக்கையா தானமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை விட்டு நீ விலகி. நம்பிக்கை இருக்கிறவரு இங்க ஏன் கூட வந்து இருந்திருக்கலாம்லம்மா. நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. இல்லம்மா, மாப்பிள்ள தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாருல. அவர் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லம்மா. என்னம்மா நியாயம் இருக்கு? மொத்த குடும்பமும் என்ன அவமானப்படுத்துது. நான் போய் அந்த வீட்ல அவருக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழணுமா? ஏமா, அதானேம்மா என் குடும்பம். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவர் தானேம்மா என் கூட நிக்கணும். அவங்களே என்ன தப்பா பார்த்தா எப்படிமா? என்னம்மா பண்றது, ஒரு சிலர் அப்படிதான் இருப்பாங்க. குடும்பம்னா 4 பேர் இருந்தா 4 விதமா தான் இருப்பாங்க. நாம தாம்மா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை அப்படியே மஸ்கிட்டோ பேட்டை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு கொன்றுவேன். என்ன அவுத்து விடுங்க. மாப்பிள்ள சிவராமா, யோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட விஐபி தெரியுமா? என்ன இங்க கடத்தி கொண்டு வந்து இப்படி கண்ணை கட்டி கட்டி வச்சுட்டு கொசு தொல்லை தாங்க முடியலையா? யோ என்ன அவுத்து விடுயா.
கொசு தொல்லைக்கு இவ்வளவு அவஸ்தைப்படுறியா மாப்பிள? இன்னும் எவ்வளவு தொல்லை உனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? ஏன் மாப்பிள, பசிக்கலையா உனக்கு? பசிக்கணுமே, வயித்துல பசி உள்ள இருந்து கிள்ளணுமே. நான் வேணா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடவா? சண்முகம், அந்த சாப்பாடு எடு. மாப்பிள, வாசனை எப்படி இருக்கு? தூக்குமே. ஏய் வேணா சிவராமா, என்ன நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. இல்ல, இது ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் கண்கட்டையும் கை கட்டையும் அவுத்து விட்டு பேசு. என்ன வேணும்? பணம் வேணுமா? உன் ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சு தரணுமா? நான் செய்றேன். இனிமே நான் உன்னை லைஃப்ல டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன விட்டு. டேய் சைக்கோ. டேய் ஏய், நான் உன் மாப்பிளையா? மாப்பிளையா? மாப்பிளையாடா நீ? என் குடும்பத்தை அழிக்க வந்த பாவிடா நீ. உனக்கெல்லாம் மரியாதைலாம் கொடுக்க முடியாதுடா. உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் பொண்டாட்டி, என் வைஃப், என் அஞ்சலியோட வயித்துல வளர்ற குழந்தை எனக்கு முக்கியம் மாமா. வேணும்னா உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. இதை நான் இது வரைக்கும் வெளியில சொன்னதே இல்ல, ஆனா இப்ப சொல்றேன். உங்க பொண்ணை நான் விட்டு கொடுத்துறேன், நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா என் குழந்தைய எப்படியாவது என் கையில ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். என் வாழ்க்கையில இருக்கிற கடைசி நம்பிக்கை அதுதான் மாமா, ப்ளீஸ். ஓ, இப்ப எல்லா ட்ராக்கையும் விட்டுட்டு இப்ப இந்த ட்ராக்க புடிச்சிட்டீங்களா? ஐயோ மாமா, சத்தியமா நான் உண்மைதான் மாமா சொல்றேன். என்ன நம்புங்க மாமா, ப்ளீஸ். எனக்கு என் புள்ள மட்டும் போதும் மாமா. எனக்கு அந்த ஒத்த உறவு போதும் மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன விட்டுருங்க மாமா, ப்ளீஸ். நான் இதுக்கு தான் ஆளாவ அஞ்சலி. நான் என்னமோ அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி பேசிட்டு போறேன். எனக்கு அந்த வீட்டுக்கு போக பிடிக்கல. நான் இங்கே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அவரும் இங்கே வந்து இருந்திருக்கலாம்ல. அவர் மட்டும் விட்டு கொடுக்காம போகும்போது நான் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்? சரி விடு, நீ இங்கே இருக்கா. மாமா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவாருக்கா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கா. சரி இருக்கா, நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். சாரிம்மா, உனக்கு உடம்புக்கு முடியலையாமே. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், பேச மாட்டேம்மா. அப்பா மட்டும் என்னை பார்க்க சொல்லுமா.